அப்புறம் என்னப்பா அறிவிச்சிடலாமா? போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் அறிவிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு மேட்ச்சு. அதில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்தியா உமன்ஸ் வர்சஸ் பங்களாதேஷ் உமன்ஸ் மோதினாங்க. டாஸ் டைம் அப்படின்னு அனௌன்ஸ் பட்டு வேர்ல்டு ட்ரிப்பர்டு ஸ்டேடியத்தில் மான்செஸ்டர் அப்படிங்கிற ஊரில் இன்றைக்கி மேட்ச் நடந்தது. அந்த டாஸ் டைமில் கார்மன்பேட் அந்த டாஸை போடும்போது டாஸை வின் பண்ணது பங்களாதேஷ். ஓப்பன் டு பேட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு சாக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கு பிடிச்ச பங்களாதேஷ் உமன்ஸ் ஓப்பனர்ஸ் ஸ்டார்டிங்கிலேயே ரேணுகா தாக்கூர் சிங் ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து சரியான சம்பவங்களை பண்ணி அவங்களோட ரிவெஞ்ச் தருணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நந்தினி சர்மா இவங்களோட ஸ்பேஸ் எவ்வளோ க்ரூசியல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் இவங்களோட ஸ்விங்கு தான் பெரிய விஷயமே. இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுறதுல பர்ஃபெக்ட் இஸ் பர்ஃபெக்ட் அப்படிங்கிற பேர் போன ஒரு நந்தினி. பட் அவங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ. பட் ஃபைனலி விநாயக் வந்த மாதிரி ராதா யாதவ் அடேங்கப்பா. அதாவது லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்ரிக்கா உமன்ஸ் கூட தோக்கும்போது இவங்களால தான் தோத்தாங்க. பட் அவங்களுக்கு இன்றைக்கி 4 ஓவர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதில் அவங்களால என்னென்ன வித்தை பண்ண முடியுமோ, அதாவது மேஜிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இதில் ஐசிசியில் பொறுத்த மட்டும் மேஜிக் மூமெண்ட்ஸ் இஸ் வெரி வெரி க்ரூசியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அந்த தருணத்தை இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக கொண்டு வந்ததுனால தான் ராதா யாதவுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா 4 ஓவர் வீசி 24 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டை போட்டு தரமான ஒரு செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் அவங்க பவுலிங் அட்டாக்கில் கிடச்சது. கார்மன்பேட் பார்த்திங்கன்னா சூப்பர். இவங்களையே இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் ஸ்பின்னர்ஸ் லிஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் கொடுத்துட்டாங்க ராதா யாதவ். அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் ஈஸ் இன் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி என்ன விட்டு தட்டு கட்டு அடித்த பங்களாதேஷே 20 ஓவருக்கு 136 ரன்களை அடித்து 8 விக்கெட் இழந்துட்டாங்க 20 ஓவருக்கு. ஸோ அதில் ராதா யாதவ் 4 ஓவர் வீசி 28 ரன்கள் கொடுத்து 3 விக்கெட் எடுத்து, ஸ்ரீசர்னி 4 ஓவர் வீசி 2 விக்கெட். இதில் ஃபிர்டோஸ் அவங்க தான் 33 ரன் 31 பாலுக்கு. ஸோ ஃபைனலி என்னென்னா இந்தியா நீடர் 137 ரன்ஸ் டு வின். அதை எடுத்தால் போதுமானது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண இந்தியா உமன்ஸு ஓப்பனரான சப்பாடி வர்மா அண்ட் ஸ்மிருதி மந்தானா. ஸ்டார்டிங்லேயே ஸ்மிருதி மந்தானாக்கு ஸ்ட்ரைக் வரவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லி சப்பாடியாக தான் ஸ்ட்ரைக் எடுத்து போட்டு போலவான்னு பொழுதுட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயும் அதிரடி இன்டென்ட். ஸோ திடீர்னு ஸ்மிருதி மந்தானா அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1 டவுன் பொசிஷனுக்கு எஸ்டிகா பாட்டியா இறங்கி சப்பாடி வர்மாவும் எஸ்டிகா பாட்டியா வந்தவனையுமே அவர் அருமையான இன்டென்ட்டோடு ஆடினாங்க. எஸ்டிகா பாட்டியா சரியான பிளேயிங். ஸோ அதுக்கப்புறமா சப்பாடி வர்மா பொறுமை காத்தது போதும் பொங்கியல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கிலேருந்தே பவர் பிளே யூஸ்ஃபுல் ரன்ஸ் ஸ்கோரிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டைமிங்கில் இது எப்படியாவது 50 கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிற மைண்டில் போட்டு சடனாக ஒரு மூமெண்ட்டாக போட்டு அடித்தாங்க ஒரு 50. அந்த மாதிரி ஒரு தருணம் 50 அடித்த கையோட இது எப்படியாவது 100 மாத்திரக்கு ஒரு சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்த நிலையில் திடீர்னு ஒரு ஷாக் இந்தியன் ஃபேன்ஸுக்கு. என்னென்னா 38 பாலுக்கு 55 ரன்கள் இருக்கும்போது ஸ்டெம்பிட் அவுட் ஆகி வெளியே பால் டவுன் ஆகிட்டாங்க. பெவிலியன் திரும்பும்போது அவங்க மனசில் அட்டடா மிஸ் பண்ணிட்டோமே, செஞ்சுரி போச்சே அப்படிங்கிறோன்னா சப்பாலி இன்றைக்கி வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் சஃபாலி அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது பாருங்கள். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பங்களாதேஷ் உமன்ஸ் கிட்ட அண்டு இந்தியா உமன்ஸ் கிட்ட. அதாவது இந்த சேஸை கம்ஃபர்டபுளாக இந்தியன் உமன்ஸு பங்களாதேஷ் உமன்ஸ் கிட்ட இருந்து கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணாங்களா இல்லைன்னு அங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. இவங்க அவுட் ஆனோடனே அதுக்கப்புறமா சடனாக விக்கெட் உள்ளது. ரிச்சா கோஸ் அவுட்டு, அதுக்கப்புறமா எஸ்டிகா பாட்டி அவுட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜெமிமாவும் கார்மன்பேட் அவங்க 2 பேர் தான் இறங்கி இதை இப்படியே விடலாமா இல்லை முடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏன் சடனாக விக்கெட்டை விட்டாங்கன்னா
ரன் ரேட்டுக்காக பாயிண்ட்ஸ் டேபிளில் ரன் ரேட்டுக்காக அது எப்படியாவது ஒரு 14-15 ஓவரில் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பேக் டு பேக்கெட் விக்கெட்டதுனால இந்தியா 36 பாலுக்கு 30 ரன்களை அடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா அந்த பேக் டு பேக் அந்த 2 விக்கெட்டு தான் கேமுக்குள்ளே வந்துட்டாங்க பங்களாதேஷ் உமன்ஸு. கர்மெட்கரும் ஜெமிமாவும் அந்த டார்கெட்டை அடித்தாங்களா இல்லையான்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா ஜெமிமாவும் கார்மெட்கரும் 2 பேரும் சேர்ந்து நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் அதிரடி ஆடி மேட்ச்சை 17th ஓவருக்குள்ளே முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஜெமிமா ருத்ர தாண்டவம் மாட்டாங்க. ஸோ அதனால் கர்மெட்கர் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்துறதுனால ஈஸியாக இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இந்தியா பொறுத்த மட்டும் 17 ஓவர்லேயே 139 ரன் அடித்து மாஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா இந்த மாதிரி வெற்றிக்கு என்ன காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.